சீன அரசாங்கம் எப்படியாச்சும் தைவானை மீண்டும் தன்னோட இணைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்பவே தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் தீவிரமா செயல்பட்டாலுமே கூட அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒண்ணு சமீபத்துல தவற விட்டுருக்காங்க. சோ தவற விட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட தைவான் மக்கள் சைனாவோட எண்ணத்துல நெருப்பள்ளி கூட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படி என்ன வாய்ப்பை சைனா தவற விட்டாங்க. இப்ப சீனா மீண்டும் தைவானை தன்னோட இணைச்சுக்கிறதுக்கு புதுசா ஒரு திட்டம் ஒண்ணு தீட்டி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தறலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா சீன அரசாங்கம் தைவானை யாராச்சும் சுதந்திர நாடா நினைச்சீங்க அப்படின்னா அவர்களுக்கான எங்களுடைய பதில் போராதா இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு பயங்கரமான ஒரு மிரட்டல் அப்படிங்கிறத விடுத்திருக்கிறாங்க. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வாரமாகவே தைவானுக்கு எகென்ஸ்டா ரொம்பவே அக்ரஸிவாக தான் இருந்துகிட்டு வர்றாங்க. இதற்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் தைவானை மறுபடியும் சைனா கூட இணைச்சுக்கணும். ஆனால் எக்காரணம் கொண்டும் தைவான் மேலே ஒரு போரை தொடுக்கிறதுக்கு சைனா தயாராக இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரை சைனா தொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் அமெரிக்காவும் இன்வால்வ் ஆகும், மற்ற நாடுகளும் தைவானுக்கு சாதகமாக சைனாவுக்கு எதிராக இன்வால்வ் ஆவாங்க. அப்போது அந்த போரில் சைனாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாகவும் சில பாதிப்புகளை சைனா சந்திக்க வேண்டியது வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தாமல் சத்தமே இல்லாமல் தைவானை இணைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய திட்டம். அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது சைனாவுக்கு சமீபத்தில் கிடைச்சது. ஆனால் சீன அரசாங்கம் அதை கோட்டை விட்டாங்க. அப்படி என்னப்பா வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா தைவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 முக்கியமான அரசியல் கட்சிகள் இருக்குதுங்க. ஒன்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இன்னொன்னு நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி பாத்தீங்கன்னா எப்பயுமே தைவானினுடைய சுதந்திரத்துக்கு ஆதரவான கட்சி. அதை விட முக்கியமா நீ சுதந்திரம் கொடுக்கறனாலும் பரவாயில்ல, எங்களை இப்ப எப்படி இருக்க விட்டுருக்கிறியோ அதே மாதிரி ஒரு தனி நாடு மாதிரியே இருக்க அலோவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு கட்சி தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதுவே நேஷனலிஸ்ட் பார்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தைவானினுடைய சுதந்திரத்துக்கு எதிரானவங்க. அதை விட முக்கியமா மீண்டும் தைவானை சைனா கூட இணைக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஸோ கண்டிப்பாக சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அது சைனாவுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி சைனா கூட மீண்டும் தைவானை இணைக்கிறதுங்கிறது சீனாவுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்க போகிறது கிடையாது. அதுவே இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சைனாவுக்கு ஒரு குறைச்சலாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் சமீபத்தில் தைவானில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது எப்படியாச்சும் இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டியை ஜெயிக்க வச்சிடலாம். அப்படி ஜெயிக்க வச்சுட்டா கண்டிப்பா நம்ம ஒரு போரை தைவான் மேல தொடுக்க தேவையில்லை. போர் தொடுத்தாதான் அமெரிக்கா உள்ள ஏதாச்சும் பண்ண முடியும். போர் தொடுக்காம ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தைவானை சைனா இணைச்சுக்கிச்சு அப்படின்னா அமெரிக்கானால இந்த விஷயத்திலேயே தலையிட முடியாது. காரணம் அமெரிக்காவும் நாங்கள் ஒன் சைனா பிரின்சிபலை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அமெரிக்காவுமே தைவானை ஒரு சுதந்திர நாடாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே நம்மளோட வேலை ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசாங்கம் எப்போ தைவானில் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதோ அப்பயே அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக தைவானில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி தலைமையிலான சா இங்மென் அப்படிங்கிறவங்க தான் அதிபராக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் அவங்க நிற்கல. ஸோ சா இங்மெனுக்கும் சைனாவுக்கும் சுத்தமாகவே ஆகாது. காரணம் இவங்க தான் இன்னைக்கு தைவான்ல பெரிய அளவுக்கு சுதந்திர குரல்கள் எழறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க. ஸோ அதனால சரி இவங்க போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா அடுத்ததா சங் தே அப்படிங்கிறவர் புதிய அதிபராக ஆகிறதுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பா எலெக்ஷன்ல நிற்கிறார். ஸோ இந்த சங் தே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அதிக அளவுக்கு இந்த சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடியவர். அரசியல்ல இருக்கும் பொழுதே அதனப்பா சைனா கிட்ட நம்ம பிரச்சனை இல்லாம தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறது, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சைனா கிட்ட நம்ம அடிச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிய ஒரு நபர். ஸோ இந்த சங் தே ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா சைனாவுக்கு இன்னுமே குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ சைனா பார்த்தீங்கன்னா இந்த சங் தேவை ஜெயிக்க விடக்கூடாது, அதுக்கு பதிலாக நேஷனலிஸ்ட் பார்ட்டி நிற்க வைக்கக்கூடிய நபர் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட களத்தில் இறங்குறாங்க. ஸோ இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு சைனாவினுடைய விளையாட்டு அப்படிங்கிறது நடந்தேறுது. ஸோ முதல்ல சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய சில உறுப்பினர்கள் சைனாவில் பிஸ்னஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேலையெல்லாம் டாக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அதாவது இவங்க டாக்ஸ் ஃப்ராட் பண்ணிட்டாங்க சைனாவில் அப்படின்னு சொல்லி.
ஸோ எதற்காகனா இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் சைனாவில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது செய்தியாக இதன் மூலமாக வெளியே வரும். அப்படி வெளியே வந்தாலே தைவானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேலே நம்பிக்கை போகும் இல்லையா? ஸோ அதற்காக தான் முதல் வேலையாக அதை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டாக்ஸ் ஃப்ராட் வந்து சைனாவிலேயே பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் ஒழுங்காக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இதன் மூலமாக மக்களுக்கு எழுப்புறாங்க. அதோட சைனா நிறுத்தல. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் அறிவிச்ச உடனேயுமே தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில இருந்த சில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்றாங்க. இதனால தைவானினுடைய பொருளாதாரத்துக்கு ஓரளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் ஒரு நாட்டில் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை விலைவாசி ஏறினாலோ அது அந்த நாட்டினுடைய ஆளும் கட்சியை பெரிய அளவுக்கு பாதிக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஆளும் கட்சி யாரு? டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சைனா பிளான் பண்ணி இந்த வேலையை பார்க்குது. ஸோ இதோட சைனா நிறுத்தலைங்க, இதை விட இன்னும் உச்சகட்டமாக போயெல்லாம் பல வேலைகளை பார்க்குது. அதில் ரொம்பவே முக்கியமானது எது அப்படின்னா, தைவானில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாமே சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, தைவான்ல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே விலைக்கு வாங்கி பயங்கரமான ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படிங்கறத தைவான்ல சைனா ரன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தைவான் வந்து சைனா கூட சேர்ந்துக்குச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களுடைய மனசை கலைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. கூடவே முன்னாள் அதிபரான சாய் இங்வெனை பற்றி கிட்டத்தட்ட 300 பக்கத்துக்கு ஒரு புக் அப்படிங்கிறது தைவானினுடைய சோசியல் மீடியாவில் பரவிடப்படுது. டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் சாய் இங்வென் அப்படிங்கிற பேரில். அதில் சாய் இங்வென் வந்து இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகளையும் அந்த புத்தகம் முன்வைக்குது. அந்த புத்தகத்தை தைவானில் இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாமே கொண்டு போய் சேர்த்தது சீனா. ஸோ இதன் மூலமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியை தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிறது சீனாவினுடைய நினைப்பு. ஆனால் தேர்தல் நடந்து முடிச்சுட்டு பார்க்கும் பொழுது தான் தெரியுது, தைவான் மக்கள் சைனாவோட மூக்கிலேயே பொக்குன்னு ஒரு குத்த விட்டுட்டாங்க. யாரை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி சைனா நினைச்சதோ அதே சங்தே அப்படிங்கிறவரே ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாரு. மீண்டும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியே தைவான்ல ஆட்சிக்கு வருது. ஸோ இதை சைனானால சுத்தமாக பொறுத்துக்க முடியல. இவ்வளோ பண்ணமே, இப்படி ஒரு அருமையான சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல தான் அந்த மிலிட்ரி அக்ரஷன் அப்படிங்கிறத சைனா தைவானை சுத்தி இந்த போர் ஒத்திகை அப்படிங்கறதெல்லாம் பண்ணி காமிச்சது. என்னதான் சைனா நினைச்ச எதுவுமே நடக்கல அப்படின்னாலுமே கூட சைனாவை ஆறுதல் படுத்துற மாதிரி சில விஷயங்களும் நடக்கதாங்க செஞ்சது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா அதிபர் பொறுப்பேற்றுக்கிட்ட சங்தே அப்படிங்கிறவர் என்னதான் முதல்ல தைவானை நான் சுதந்திர நாடா அறிவிக்க அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் பேசினாலுமே கூட அதிபர் பொறுப்பு ஏத்துக்கிட்டதையுமே அந்த சுதந்திர நாடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு, நாங்க இப்ப எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே தொடர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி சாய் இங்வென் சொன்னாங்களோ அதே மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவானை பொறுத்த வரைக்கும் சைனாவினுடைய ஒரு பகுதி தான். உலக நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அதை தான் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தைவானை ஒரு சுதந்திர நாடாக ஏற்றுக்கல. ஸோ அதனால் இப்போ அங்கே ஒரு நபர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து அதை நான் சுதந்திர நாடாக அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதே ஒரு காரணமாக வச்சு சைனா தைவானுக்கு எதிராக ஒரு போரை தொடுக்கலாம், இல்லை பெரிய அளவுக்கு பிரச்சனை கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தைவானுக்கு பெரிய அளவுக்கு வேணும், கிடைச்சிக்கிட்டும் இருக்குது. ஸோ அப்போது அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த சங்தே அப்படிங்கிறவர் நான் சுதந்திர நாடாக அறிவிக்கிறேன்னு சொன்னால் அமெரிக்கா சொல்லி தான் அவர் அறிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவும் ஒன் சைனா பிரின்சிபல் அப்படிங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிராக வந்து அமையும். ஸோ அதனால் அமெரிக்காவுமே அவரை கொஞ்சம் டோனை இறக்கி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவாக தான் அவர் இப்படி பேசியிருக்கார். அது மட்டும் இல்லை, நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது முதல் விஷயம். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய சம்பவம் ஒன்றும் நடந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அதிபர் பொறுப்பு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கைக்கு போயிட்டாலுமே கூட சட்டசபையை நேஷனல் பார்ட்டி பிடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சீட் மெஜாரிட்டியில் பிடிச்சிட்டாங்க. இதன் விளைவாக அவங்கனால புது பில்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ண முடியும். அது சட்டமாகுதோ இல்லையோ அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ தொடர்பாக அவங்களால ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சிக்கு வந்ததையுமே முதல்ல ஒரு சட்டம் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக பிரசிடென்ட் தலைமையில் இருந்த எக்ஸிக்யூட்டிவ் அமைப்பு தான் தைவானினுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், எக்கனாமிக் பட்ஜெட் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அதை சட்டசபையும் கண்காணிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து அது பார்த்தீங்கன்னா சட்டம் ஜஸ்ட் ஒரு பில் மட்டும் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அது சட்டமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது தைவானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும். ஏன்னா அதற்கு மேலே டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் எந்த ஒரு அமௌண்ட் ஒதுக்குனாலும் அதை சட்டசபைக்கு சொல்லணும். கண்டிப்பாக சட்டசபையில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி பெரிய அளவுக்கு டிஃபென்ஸுக்கு அமௌண்ட் ஒதுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது சைனாவுக்கு சாதகமான விஷயம் இல்லையா, டிஃபென்ஸுக்கு பட்ஜெட் ஒதுக்கல அப்படின்னாலே. ஸோ இதெல்லாம் தான் சைனாவுக்கு ஆறுதலான விஷயங்கள். ஸோ சைனா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஸோ இனி அடுத்ததாக ஒரு வாய்ப்பை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவானை தனிமைப்படுத்துவது.
ஸோ தைவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜப்பானும் சவுத் கொரியாவும் இருக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தைவானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா போர்க்கப்பல்களை ஜப்பானுக்கோ இல்லை சவுத் கொரியாவுக்கோ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதை சைனா தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னாலே போதும், தைவானுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதே நிறுத்திடலாம். ஸோ அதனால இப்போ சைனா பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் கூட ஒரு ட்ரைலேட்டரல் மீட்டிங், அதாவது 3 நாடுகளுடைய தலைவர்களும் சந்திச்சு பேச போறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில மட்டும் உடன்பாடு எட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் நீங்க இந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல்ல உங்க நாட்டுக்கு விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சைனா கண்டிப்பா கேட்கும். அப்படி கேட்டுச்சுங்கன்னா அது தைவானுக்கு ஒரு ஆபத்தா பார்க்கப்படும். ஆனாலுமே கூட என்னதான் இந்த ட்ரைலேட்டர் மீட்டிங் எல்லாம் நடந்தாலும் ஜப்பானும் சவுத் கொரியாவும் சைனாவினுடைய ஆசைகளுக்கு இணங்க போறது கிடையாது. இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ சைனா என்ன பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீன அரசாங்கம் இன்னொரு 5 வருஷத்துக்கு தைவான் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்லை தைவான் மேலே அதுக்கு முன்னாடியே போகிறது இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.